அறிவுச்சுடர் நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் கொள்கை பிரச்சாரங்கள் எவ்வளவோ முக்கியமோ அதே அளவிற்கு வாழ்வியல் சிந்தனைகளையும் நமக்கு அளித்துக் கொண்டே இருக்கின்றார். அந்த வாழ்வியல் சிந்தனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் புதுமையாகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதாகவும் இருக்கின்றது. அவருடைய வாழ்வியல் சிந்தனைகளை கடைபிடித்தாலே நாம் வாழ்வில் மென்மேலும் உயருவோம் என்பதற்கு இந்த தொகுப்பு நூல்கள் மிகவும் பயனுற அமைந்துள்ளது. ஒரே ஒரு சிறு தலைப்பு அப்படின்னும் போது உடலும் உள்ளமும் என்ற தலைப்பிலே மிக சிறந்த ஒரு கருத்துக்களை ஆசிரியர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். நமக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் நாம் மருத்துவரிடம் செல்ல போகின்றோம். அது எந்த வகையான நோயாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய தலைவலியாக இருந்தாலும் சரி, காய்ச்சல், உடல் உபாதைகள், வயிற்று வலி, சிறுநீரக கோளாறுகள், இதய நோய், மாதவிடாய், இப்படிப்பட்ட எந்த தொந்தரவாக இருந்தாலும் நாம் மருத்துவரிடம் சென்று அந்த நோயின் வலியை பற்றி நாம் விளக்குகின்றோம். அதற்கான மருத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இதுதான் இது இல்லை என்றால் இயற்கை சார்ந்த மருத்துவத்தையோ இல்லை ஆங்கில மருத்துவத்தையோ ஏதோ ஒரு மருத்துவத்தை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றோம். இதை பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளும் நாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய உள்ளம் சோர்வு அடைந்திருந்தாலோ நம்முடைய மனம் தளர்வடைந்திருந்தாலோ அதை பற்றி மருத்துவரிடம் பேச வெகுவாக நாம் தயக்கம் காட்டுகின்றோம். இன்னும் சொல்ல போனால் உடல் சார்ந்த உபாதைகளுக்கு மருத்துவரிடம் சென்று சிகிச்சை எடுத்த பிறகு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் இருந்தது, அதற்காக நான் இந்த மருத்துவரிடம் சென்றேன், என்னுடைய நோய் குணமாகி விட்டது என்று வெளிப்படையாக எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாம் மனம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகளை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள தயங்குகின்றோம். உடல் நோயை பற்றி கூச்சமின்றி பேசும்னா மனநோயை பற்றி பேச ஏன் தயங்குகின்றோம்? நம்முடைய மனம் சீராக இல்லை என்றால் நம்மளுடைய உடலும் கெட்டுவிடும். என்னுடைய மனம் சீராக இல்லை, நான் ஏதோ ஒரு விதத்தில் தொல்லைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை மருத்துவரிடம் சொல்லவோ நண்பர்களிடம் சொல்லவோ ஏன் தயங்குகிறோம் என்றால், ஒருவேளை நம்மை பற்றி இவர்கள் பைத்தியம் என்று நினைத்து விடுவார்களோ, இவள் மனநலம் பிறந்தவள் என்று நினைத்து விடுவார்களோ, நம்மை பற்றி புறம் பேசுவார்களோ, நம்மை கேலி செய்வார்களோ என்ற ஒரு விதமான பயம் நம் மனநலம் பற்றிய கருத்துக்களை வெளியே சொல்ல தயங்குகிறோம். இது அர்த்தமற்ற பயம் என்று சொல்லுகின்றார் மருத்துவர்கள். உடல்நலம் சார்ந்த அனைத்து மருத்துவர்களுமே இந்த கருத்தை சொல்லுகின்றார்கள். காய்ச்சல் வந்தால் காய்ச்சலின் மூலவேரை அறிந்து அதற்கான சிகிச்சை கொடுப்பதை போலத்தான் மனநோயை பற்றி நாம் சொல்லும் போதும் அதற்கான காரணங்களை அறிந்து அதற்கான சிகிச்சைகளை மருத்துவர்கள் நமக்கு அளிப்பார்கள். பொதுவாக உளவியல் சார்ந்த அனைத்து மருத்துவர்களுமே மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொல்லும் போது குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள். அதாவது நாம் நம்மை பிறரோடு ஒப்பிட்டுக் கொள்வது, இது இருப்பதிலேயே மோசமான ஒரு குணநலன். இரண்டாவதாக, அடுத்தவரின் வளர்ச்சியின் மீதும் அடுத்தவரின் புகழின் மீதும் நாம் கொண்டு இருக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சி, இதுவும் நம்மை மனதளவிலே தாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம் என்றால், பொதுவாக நம்மிடையே இருக்கும் யாரிடமும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு குணம், இந்த குணமும் மனநோயை வளர்க்கின்றது. விட்டு கொடுக்காத ஒரு குணம், எல்லாவற்றுக்கும் முக்கியமாக தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை, இவை அனைத்துமே நம்முடைய மனதை பாதிக்கின்றது. இதை பற்றி நம்ம எப்படி சொல்லலாம்னா, இதை நமக்கு நாமே நம்மீது வைத்துக் கொள்ளும் ஒரு வன்முறை. நம்முடைய சீராக இருக்கும் மனதின் மீது நாம் ஒரு வன்முறையை செலுத்திக் கொள்கின்றோம். உடலின் மீதான வன்முறை என்பது எவ்வளவு மோசமானதோ அதைவிட மோசமானது மனதின் மீதான ஒரு வன்முறை என்பது. இதுதான் நமக்கு நாமே மனச்சிதைவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அடித்தளமாக அமைகின்றது. இப்ப இயல்பான இயற்கையான சில விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய திறமை, என்னுடைய குணநலன் இதுதான், அவர்களுடைய குணநலன், அவர்களுடைய திறமை அதுதான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும்.
இது நோயை நம்மிடம் அண்ட விடாமல் தடுக்கும். இந்த ஒப்பிடுதல் என்பதை நம்மிடம் இருந்து முதலில் விலக்கி வைக்க வேண்டும். இப்போ மருத்துவரிடம் போய் எதனாலெல்லாம் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தொந்தரவுகள் வருகிறது, என்னால் தூங்க முடியல, இரவெல்லாம் நான் ரொம்ப அவதிப்படுகின்றேன், ஏதோ சிந்தனைகள் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லும் போது எந்த விதமான எதை நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று அவங்க கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது அவர்களுடைய வழிகாட்டுதல் என்பது நமக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக அமையும். நிறைய பேரை நம்ம பார்த்திருப்போம். குழந்தைகள் ஓடி வருவாங்க, ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது பெரியவர்கள் என்ன பண்ணுவோம்னா, நாம ஏதோ ஒரு முக்கியமான வேலையில இருக்கிற மாதிரியும் நீ போ அப்புறமா பேசு அப்படின்னும் போதே அந்த இடத்தில் அந்த குழந்தைகளும் மனதளவில் பாதிக்கப்படுகின்றார்கள். நான் எந்த ஒரு முக்கியமான விஷயமாக நான் கருதுகின்ற ஒன்னை என் பெற்றோர்கள் காது கொடுத்து கேட்கவில்லையே அப்படின்ற ஒரு ஏக்கமும் ஒரு விரக்தியும் அவர்களையும் மன ரீதியாக பாதிக்கின்றது. அதே போல எப்போதுமே பேசிக்கொண்டிருந்த ஒரு நல்ல நிலைமையில் இருந்த ஒரு முதியோர்களை நாம் மிகவும் தனிமைக்கு உட்படுத்தும் பொழுது அவர்களும் இது போன்ற ஒரு மனச்சிதைவுக்கு உள்ளாகின்றார். அப்ப உரையாடல் என்பது இந்த மனநோயை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய மருந்தாக அமைகின்றது. அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நட்புகளாக இருந்தாலும் சரி, முதியோர்களுடனான உறவாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே உரையாடல் என்பது மிகச் சிறந்த ஒரு மருந்தாக இருக்கிறது. உடலும் உள்ளமும் வேறு வேறு அல்ல. உடல் நலம் சீர்கெட்டால் நிச்சயமாக மனநலமும் சீர்கிறது. அதே போல மனநலமானது சீர்கெட்டால் உடல்நலமும் சீர்கெடும். இப்ப இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புகள் உடையது. இப்ப நாம் எல்லாம் ஒரு சமூகத்திலே இருக்கிறோம். இந்த சமூகம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் நம்மை பாதிக்கும். அதே போல இந்த சமூகத்தின் ஒரு அங்கமாக நாம் இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழுதல் என்பது தவிர்க்க இயலாதது. ஆனால் அதுதான் சரியானதும் கூட. எல்லோரிடமான ஒரு உறவு முறையும், எல்லோரிடமான ஒரு நட்புறவும், எல்லோரிடமான ஒரு பகிர்ந்து கொள்ளும் திறனும் நம்முடைய மனதை செழுமையாக வைக்கிறது என்பது ஆசிரியர் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அப்போ இன்னும் ஒரு செய்தியை ஆசிரியர் அவர்கள் ரொம்ப சிறப்பா சொல்லி இருக்கிறாங்க. என்னவென்றால் பொதுநல சிந்தனை. இப்ப நாம் எல்லோருமே ஒரு குறுகிய வட்டத்தில் நம்மை பற்றியே யோசித்துக் கொண்டு இருந்தோம் என்றால் திரும்ப திரும்ப மற்றவர்களோடு ஒப்பிடுதலும், மற்றவர்கள் மீதான காழ்ப்புணர்ச்சியும், இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை நாமே தாழ்த்திக் கொள்ளுதலும், இந்த விதமான சிந்தனைகளில் தான் இருப்போம். நாம் பொதுநலம் சார்ந்த செயல்களில் நம்மளுடைய மனதை ஈடுபடுத்தி, பொதுநலம் சார்ந்த விஷயங்களில் நம்மை ஈடுபடுத்தி செயல்பட ஆரம்பித்தால் நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன மனநலம் சார்ந்த விஷயங்களில் இருந்து நாம் வெளிவருவோம். இன்னும் சொல்ல போனால் இந்த பொதுநலம் என்பதே, இந்த பொதுநலமான செயல்பாடு என்பதே ஒரு வகையில் சுயநலமாக நம்மை காக்கும் ஒரு மருந்தாகவும் இங்கே செயல்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால சிந்திக்கும் போது நாம் நம் குடும்பத்தை பற்றி சிந்திப்பதை தாண்டி நம்முடைய அனைத்து உறவுகளை பற்றியும் நாம் சிந்திக்க ஆரம்பித்தால் நம்முடைய எண்ணமானது மிகவும் வலுப்பெறும். அதே போல சமூக சிந்தனைகளை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம் மீது வளர்த்துக் கொள்கின்றோமோ, அந்த சமூக சிந்தனையோடு நாம் எப்படி களப்பணி செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய மனமானது மிக தெளிவாகவும் தேவையான விஷயங்களை மட்டும் சிந்திக்க கூடியதாகவும் நிச்சயமாக அமையும். அப்படி நம்முடைய மனநலமானது தெளிவாக இருக்கும் பொழுது நம்முடைய உடல் நலமும் சீராக இருக்கும். எது எப்படி ஆகினும் உடலும் உள்ளமும் வேறு வேறு அல்ல. இரண்டிலும் ஏதேனும் ஒரு தொந்தரவு வந்தாலும் உடனடியாக நாம் செல்ல வேண்டியது மருத்துவரிடம். இந்த மருத்துவம் என்பது நம்மை நாம் சரிப்படுத்திக் கொண்டு மீண்டும் இந்த சமூகத்தில் மிக நலமானவர்களாக களமாட வேண்டும் என்பதற்காகத்தான் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உடலையும் உள்ளத்தையும் சீராக வைப்போம். நன்றி, வணக்கம்.